டாக்டரின் ஆஃப் நெக்ஸஸ் அல்லது டெரிட்டோரியல் நெக்ஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நெக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த டாக்டரின் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல் 245 கிளாஸ் 1, 245 கிளாஸ் 2 இதை வந்து தெரிஞ்சுப்போம். ஆர்டிகல் 245 கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட் இந்தியன் டெரிட்டரிக்குள்ள எந்த இடத்துக்கு வேணும்னாலும் சட்டத்தை ஏற்றிக்க முடியும், இல்லையா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வேணுங்கிற அளவுக்கு சட்டத்தை ஏற்றிக்க முடியும். சேம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்தந்த ஸ்டேட், இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு உண்டான மாதிரி ஃபுல்லா சட்டத்தை ஏற்றிக்க முடியும், இல்லையா ஒரு பார்ட் கொஞ்சமான இடத்துக்கு மட்டும் சட்டத்தை ஏற்றிக்க முடியும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 245 கிளாஸ் 1ல சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 245 கிளாஸ் 2 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியா உள்ள மட்டும் சட்டம் இயற்றணுங்கிற அவசியம் இல்லை, அதை தாண்டி வெளியே இயற்றினா கூட அதை வந்து நம்ம வாய்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 245 கிளாஸ் 2 சொல்லியிருக்கு. ஸோ என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட் இந்தியா உள்ள மட்டும் இல்ல வெளியும் உண்டான மாதிரி சட்டத்தை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சைபர் ரிலேட்டட் இஷ்யூஸுக்காக நம்ம கம்ப்யூட்டர், நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை டார்கெட் பண்ண மாதிரி யாராவது ஃபாரின்ல இருந்து ஒரு வைரஸோ இந்த மாதிரி சம்திங் ஏதாவது நம்ம கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை டார்கெட் பண்ற மாதிரி ஒரு அஃபென்ஸ் செய்யறாங்க அப்படிங்கும்போது இந்தியன் கவர்மெண்ட் அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல வந்து அவங்க மேல சார்ஜ் ஃபைல் பண்றதுக்கோ உன்னால எல்லா வேலையும் இந்தியாக்குள்ள செய்ய முடியும் இல்லைங்களா. ஸோ அதைத்தான் வந்து அந்த பவரை வந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு இந்த ஆர்டிகல் தான் கொடுத்துருக்கு. பட் இந்த ஆர்டிகல் 245 கிளாஸ் 1ல பாத்தீங்கன்னா போத் பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குமே கொடுத்துருப்பாங்க, இந்த பவர் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆர்டிகல் 245 கிளாஸ் 2ல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ் ஆபரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு சட்டத்தை தமிழ்நாடை தாண்டி வெளியே ஏதாவது ஏற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன் பேசிஸ்ல முடியாது, அதுக்கான பாசிபிள் இல்லை. ஆனா இந்த டாக்டரின் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ் அப்படிங்கிற இந்த டாக்டரினை யூஸ் பண்ணி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இல்லை வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கோ தன்னோட லிஸ்ட்ல உட்பட்டு ஏதாவது செய்யறாங்க அப்படிங்கும்போது அவங்களையும் வந்து தன் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள கொண்டு வர முடியும். அதுக்கு பேர் தான் இந்த டாக்டரின் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ். ஸோ டெரிட்டரி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அந்த இடம், இந்த இடத்துக்கு உட்பட்டு நெக்ஸஸ் அப்படிங்கும்போது கனெக்ஷன். ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அது நமக்கு ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன சட்டங்களை ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல வரக்கூடிய விஷயங்களை பொறுத்து யாராவது ஒரு நபர் வெளி மாநிலங்கள்ல ஒரு வேலையை செய்யறாங்க, அந்த நபர் தன்னுடைய ஸ்டேட்டுக்கு உட்பட்டு ஒரு வேலையை செய்யறாங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட் அந்த நபருக்குமே அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனுக்கு எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோ அதையே அந்த பர்சனுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் டாக்டரின் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் RMD சாமர்பக்வாலா AIR 1957 SC 699. இந்த கேஸ்ல ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அதாவது ரெஸ்பாண்டன்டான இந்த கேஸ் ரெஸ்பாண்டன்டான RMD சாமர்பக்வாலா அப்படிங்கிறவர் வந்து பெங்களூர் சேர்ந்த நபர். அவர் என்ன பண்றாருன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்றாரு. இவருடைய நியூஸ் பேப்பர் பாத்தீங்க, பப்ளிஷ் பண்ணக்கூடிய நியூஸ் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல தான் வந்து பிரிண்ட் ஆகுது, அங்கேதான் பப்ளிஷும் ஆகுது. இந்த நியூஸ் பேப்பர் ஆனது பாம்பேல அதிக அளவுக்கு சப்ளை ஆகுது, அங்க இருக்கக்கூடிய பாம்பே இருக்கக்கூடியவங்களும் வாங்கி படிக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும் பெங்களூர் வந்து கர்நாடகால இருக்கு, பாம்பே அப்படிங்கிறது தனியா அந்த காலகட்டத்துல தனியாவே தான் இருக்கு, ஸ்டேட் ஆஃப் பாம்பே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பர்சன் என்ன பண்றாருன்னா, என்னதான் பெங்களூர்லயே பப்ளிஷ் ஆகி பிரிண்ட் ஆகக்கூடிய இந்த பேப்பரா இருந்தாலுமே பாம்பேல சப்ளை ஆகக்கூடிய பேப்பராகவும் இது இருக்கு. ஸோ இந்த காம்படிஷன் வந்து பாம்பேல இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பா அதிக அளவு கலந்துப்பாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு பாம்பேல இவரு அதாவது இந்த ஃபார்மும் ஃபீயும் கலெக்ட் பண்ண, அந்த காம்படிஷனுக்கு ஃபார்மும் ஃபீயும் கலெக்ட் பண்றதுக்கு டெபாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்குறாரு, அதை வாங்கி கலெக்ட் பண்றதுக்கான ஒரு இடத்தை உருவாக்குறாரு. ஸோ இவருக்கு என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பாம்பே வந்து டாக்ஸ் லிவி பண்றாங்க, நீங்க வந்து இதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும், இந்த காம்படிஷனுக்குலாம் பே பண்ணணும்னு சொல்லி ஒரு லிவி பண்றாரு. பட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் வந்து கர்நாடகா சொந்தனாச்சு, பெங்களூர்ல இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு நபராச்சு, உங்களுக்கு எப்படி நான் டாக்ஸ் பே பண்ண முடியும், நான் வந்து அந்த கவர்மெண்ட் சார்ந்தவங்க பே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் பண்றாரு. பட் அந்த பாம்பே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, இந்த காம்படிஷன் எங்க மாநிலக்குள்ளதான் நீங்க வந்து ஒரு டெபார்ட்டை உருவாக்கி கலெக்ட் பண்ணி ஃபீ கலெக்ட் பண்றீங்க, ஃபார்ம் கலெக்ட் பண்றீங்க, ஸோ வந்து கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி பாம்பே கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கேஸ் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்றாரு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இந்த மாதிரி டாக்ஸ் கலெக்ட் பண்ணது சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா பாம்பேக்குள்ளதான் இவர் என்ன பண்றாருன்னா டெபார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த உருவாக்கி ஃபார்ம் ஆஃப் ஃபீயை கலெக்ட் பண்றாரு. ஸோ பாம்பேல வசிக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து இதுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. அப்படிங்கும்போது பாம்பே கவர்மெண்ட் அவங்கள கவர்ன் பண்றதுக்கான எல்லா அதிகாரமுமே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவர் இந்த டாக்டரின் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸுக்கு உள்ள வந்துடுறாரு. என்னதான் அந்த டெரிட்டரிக்கு உள்ள இவர் இல்லைன்னாலுமே அந்த டெரிட்டரி உள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கான காம்படிஷன் நடத்துறாரு. அப்படிங்கும்போது இவரும் அவங்களுக்கு உள்ள வருவாரு. ஸோ அவங்களுக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவருக்குமே வரும்னு சொல்லி இந்த கேஸை டிசைட் பண்றாங்க. ஸோ இதுதான் டாக்டரின் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ்.